ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்ஆர் ரித்விகி விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சேர்த்துக்கலாம்? கடுகு, உளுந்து 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1/2 கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/4 கப் கேரட் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேக விடணும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு இதையுமே அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதலே தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா கிரேவி தண்ணியாக ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு திரும்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் 3 டேபிள் ஸ்பூன் பொரிகடலையை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி மாவாக அரைச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொரிகடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காயிரும் கிரேவி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்குமே சூப்பராக இருக்கும். பூரிக்கு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பூரி போட்டு இந்த மசாலா வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா செஞ்ச உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பூரிக்கு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க.